தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுடைய தொழிலை தீர்மானிக்கும்? சரியா? தொழிலை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். நிறைய ஜோதிடர்கள் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. உங்கள் தொழிலை எது தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னால், சிலர் 10ஆம் இடம்னு சொல்லுவாங்க, சிலர் லக்ன அதிபதி எங்கே போய் நிற்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிடும். அதற்கு அடுத்தபடியாக தான் இப்போ நம்ம சொன்னதெல்லாம். அந்த 2, 6, 10ஆம் அதிபதி எது வலுத்ததோ சத்பலத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். சத்பலத்தில் எந்த கிரகம் வலுத்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அல்லது ஆதிபத்திய ரீதியில் தான் உங்களுக்கு தொழில் அமையும். அடுத்த தன்மை கொண்டது இரண்டாவதாக எந்த கிரகம் வலுத்திருக்கோ அந்த தன்மைங்கிறது உங்களுக்கு பார்ட் டைம் பிஸ்னஸாக அமையலாம். சிலருக்கு இந்த 3 அதிபதிகளும் ஒரு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் 3 கிரகத்தினுடைய காரக தொழிலையும் ஒரு பண்ணுவார். அதாவது 2ஆம் அதிபதி வீட்டின் வேலையும் செய்வார், 6ஆம் அதிபதியினுடைய காரகத்தின் அடிப்படையிலையும் வேலை செய்வார், 10ஆம் அதிபதியினுடைய காரகத்துவத்திலையும் வேலை செய்வார். உதாரணத்துக்கு 2ஆம் அதிபதி புதனாக வராருன்னு வச்சுப்போம். புதன் அப்படிங்கிறப்போ அது கல்வியாளரை குறிக்கக்கூடியது, ஜோதிடராக குறிக்கக்கூடியது. இப்போ 6ஆம் இடம்னு வச்சுப்போம், செவ்வாயை குறிக்கக்கூடியது. செவ்வாய் அப்படிங்கிறப்போ அவர் ஒரு சீருடை பணியாளராக இருப்பார். ஒரு 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 போக்குவரத்து துறையில் இருக்கலாம், அல்லது ஒரு காவலராக இருக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும். அதே 10ஆம் இடம் அப்படிங்கிறப்போ குரு இருக்குதுன்னு வச்சுப்போம். குரு ஒரு நிதிநிலையை சொல்லக்கூடியது. அப்போ ஃபைனான்சியராக இருப்பார், வங்கித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். இப்போது இந்த கிரகத்தினுடைய தன்மையில் எந்த கிரகம் வலுக்குதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை காரகத்துவம் வேலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 2, 6, 10 3 காரகத்துவத்துலேயும் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அதுதான் பல தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அப்படி இந்த 2, 6, 10 உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுடைய தொழிலை எந்த கிரகம் தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு சில விளக்க ஜாதகங்கள், அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக எளிமையாக புரியும். அந்த சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எந்த கிரகங்கள் உங்கள் தொழிலை தீர்மானிப்பது அப்படின்னு கேட்டால், இந்த 2, 6, 10ஆம் அதிபதிகள் எது வலுத்ததோ அதன் தாக்கம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இது ஒரு 2 ஜாதகம் உதாரணமாக எடுத்து பார்த்துருவோம். இப்போ இதில் மகர லக்னம்னு வச்சுப்போம். இப்போ 2ஆம் அதிபதி யார்? சனி. 6ஆம் அதிபதி யார்? புதன். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது சுக்கிரன். இப்போ சனியா புதனா சுக்கிரனா எந்த கிரகம் வலுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சனி கேது காம்பினேஷன், வேறு கிரக பார்வை இல்லை, சரியா? அப்போது இங்கே சனி கொஞ்சம் பலம் குறையிறாரு. டெபாசிட்டர் பார்க்கும்பொழுது சூரியன் வலுப்பெறுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சந்திரன் இங்கே வலுவிழந்து தான் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிரக சேர்க்கை பார்க்கும்பொழுது சனி 1 டிகிரிலையும் கேது 27 டிகிரிலையும் விலகி தான் நிற்கிறாங்க. பிரச்சனை இல்லை. சனி இருந்தாலும் இங்கே அந்தளவுக்கு ஒரு சுமூகமான நிலையில் இல்லை. சரி, அடுத்தது 6ஆம் இடத்ததிபதி புதன் எங்கே இருக்கார்? புதன் விருச்சிகத்தில் இருக்கார். குரு சூரியன் இருக்கிறது கூட ஓகே, ஆனால் செவ்வாய் இருக்கிறது அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக கொடுக்குது. டிகிரி வைஸ் பார்க்கும்பொழுது 4 டிகிரி புதனும் 6 டிகிரியில் செவ்வாய். அப்போ சுத்தமாக பிடிக்காத ஒருத்தவன் வீட்டில் பிடிக்காதவனுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது. அப்போ சூரியன் நட்பு கிரகம் குரு ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க? சூரியன் 20 டிகிரிலையும் குரு 8 டிகிரிலையும். இப்போ குரு பக்கத்தில் இருக்கார், பஞ்சாயத்துக்கு ஏதாவது ஒன்றுனா கூப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் ஒரு பகைவன் வீட்டில் அவன் பக்கத்து சீட்லேயே போய் உட்கார்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி. அப்போ இது புதன் ஓரளவுக்கு நியூட்ரல்னு வச்சுக்கலாம். சனியை விட புதன் ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கும்பொழுது 10ஆம் அதிபதி இல்லையா? 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? குரு வீட்டில், அதாவது அதுவும் பகை வீடு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். மூல நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் எதுக்கு இருந்தாலும் அந்தளவுக்கு சமசப்தமாக பார்த்துக்கல, ஏன்னா 18 டிகிரியில் இருக்கார். இவங்க கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார். இப்போது இது கம்ஃபர்டபுளாக கொடுக்குதா அப்படின்னா இதையும் இல்லை. அப்போ இதில் யார் 3 பேரில் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்தா சனியா, அதாவது 2ஆம் இடத்ததிபதி சனியா, 6ஆம் இடத்ததிபதி புதனா, 10ஆம் இடத்ததிபதி சுக்கிரனான்னு கேட்டால் இங்கே சனி அந்தளவுக்கு சுமூகமாக இல்லை, அதாவது கம்ஃபர்டபுளாக அமரல, பலம் பெற்று. அதே போல் சுக்கிரனும் பலம் பெற்று அமரல. அப்போ இங்கே புதன் தான் ஓரளவுக்கு பலம் பெற்ற நிலையில் இருக்கார். பிடிக்காத இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு இங்கே பலம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த புதனுடைய காரகத்துவ ரீதியில் தான் இவருக்கு தொழில் அமையும்.
அனுச நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இது வந்து மருத்துவ விஷயத்தில் கொண்டு போகுது. ஏன்னா செவ்வாய், குரு, சூரியன் இப்போ இதெல்லாம் வந்து ராஜ கிரகங்கள். இப்போ இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றிருக்கிற ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது, ஒன்று இவர் வந்து மருத்துவராக இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு அடுத்தவங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய, இதே மருத்துவத்தை பயிற்றுவிக்கக்கூடிய அல்லது மருந்து தயாரிக்கக்கூடிய விஷயத்தில் இவர் வந்து நிபுணராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை வச்சு தான் ஒருத்தவங்களுடைய தொழிலை வந்து ஈஸியாக எடுக்கலாம். இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ இந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு துலாம் லக்னம், சரியா? இப்போ இதே கான்செப்டில் பார்ப்போம். 2ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, சரியா? 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது செவ்வாய், சரியா? 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது இங்கே குருவாக வருவார். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது சனி. இப்போ இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எது பலம் பெற்றிருக்கு. சனி சந்திரன் இங்கே ஏற்கனவே வந்து சனி கூட சேர்ந்த சந்திரன் வந்து டேமேஜ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். டிகிரி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கார், புணர்ப்பு. அப்போங்க சந்திரன் 10ஆம் அதிபதி அவுட்டு. அடுத்து இருக்கிறது வந்து 2, 6ஆம் அதிபதி. இப்போ 2ஆம் அதிபதி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார், குருவினுடைய பார்வை வாங்குறாரு. சுக்கிரனுடைய பார்வை வாங்குறாருங்கிற மாதிரி இருக்கும். சனியினுடைய பார்வையும் இருக்குது. டிகிரி வைஸ் பார்க்கும்பொழுது 29 டிகிரியில் செவ்வாய் நிற்கிறாரு. குருவினுடையது 0வில் தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அந்தளவுக்கு பார்வை முழுசாக படலன்னே வச்சுக்கலாம். குருவினுடைய பார்வை பெருசாக வாங்கலை. சனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனியும் அந்தளவுக்கு பெருசாக பார்க்கல. அப்போ என்னென்னா ஓரளவுக்கு நல்ல நிலை, எப்படி சொல்கிறது, பாழ்வு படமும் இல்லை, ரொம்ப சுபத்துவமும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அப்போது இது எந்த மாதிரியான பலனை தரும்? இப்போ 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு லக்னத்தில் வந்து அமர்றாரு. இப்போ இங்கே குரு கம்ஃபர்டபுளாக இருக்காரா அப்படின்னு சொன்னால், குரு வந்து சித்திரை நட்சத்திரம், ஓகே, 0.1 அந்த டிகிரி எப்போ தான் என்ட்ரு ஆகுறாருன்னு வச்சிங்களேன். இப்போ சுக்கிரன் வந்து கூட இருக்கார். சுக்கிரன் வந்து 24 டிகிரி விலகி தான் இருக்கார். அப்போ இங்கே குரு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ குரு வந்து என்ன தான் இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கார், துலாமில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கட்டத்தில் இங்கே அந்தளவு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், பகை வீட்டில் அப்படிங்க. அப்போ இங்கே செவ்வாய் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கார். அதாவது எப்படின்னா பலம் பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ பலம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையில் தான் அவங்களுக்கு, அதாவது காரகத்துவ ரீதியில் தான் தொழில் அமையும். இப்போ இங்கே செவ்வாய் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது இது வாகனம் அல்லது கட்டுமானம் இது மாதிரியான துறையில் இருக்கிறதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியில் உள்ள ஒரு தலைமை அதிகாரி அந்த லெவலில் இருப்பார். அந்த தலைமைத்துவத்தில் அல்லது மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. துறை வந்து கட்டுமானம் அல்லது வாகனம் சம்மந்தமான விஷயமாக இருக்கும். இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு தொழில் வந்து தீர்மானிக்கப்படுது. இது எந்தெந்த தசாபுக்திகள் சரியாக வருது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பான நபராகவோ அல்லது ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒருத்தவங்களாகவோ அல்லது எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான நிலையில் கடைநிலை ஊழியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தசாபுக்திகள் தீர்மானிக்குது. எந்த தொழில் அமையும் அப்படிங்கிறது வந்து இதை வச்சு எடுத்துடலாம். சிம்பிளான ஃபார்முலா தான் இது, வந்து ரொம்ப ஷார்ட்கட், சரியா? இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.